தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று காலையிலிருந்து தியானத்திலே பங்கேற்று இந்த பலியோடு நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் ஆண்டவருடைய இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடும் நம்பிக்கையோடும் பங்கேற்று இறை ஆசீர் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய வாசகங்கள் எல்லாம் நாம் கொடை உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று அழைத்து விடுக்கின்றது. அதிலே நாம் மகிழ்ச்சி காண வேண்டும் என்று அழைத்து விடுக்கின்றது. இறை அழைப்பை ஏற்று நாம் செயல்பட இறைவன் ஆசீரை பொழிய வேண்டும் என்று இந்த பலியிலே மன்றாடுவோம். இத்திருப்பலி நாம் தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க நம்மில் தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு வழியால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆராதனை புரிந்து உன்னை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, மானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர்
இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளவே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, ஆ, ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை சூழ்ந்து நிற்கின்ற மக்களாகிய நாங்கள் செய்யும் வேண்டுதல் உம்மை நோக்கி எழுவதாக. எங்கள் வாழ்வில் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவற்றை எல்லாம் எங்களிடமிருந்து அகற்றி அருளும். இதனால் நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் முழுமையான விடுதலை பெற்று இத்திருப்பணியை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா சொன்னபடியே கைபன் செய்தார். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை திருவசனங்கள் 10 16 முடிய. அந்நாள்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைபெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அவரை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்து மாவு தீரவில்லை, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுவின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காணச் செய்கின்றார். மண்ணின்று விண்ணென உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். மண்ணின்று விண்ணென உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். வயல்வெளி மலரெனவே எந்நாளும் மலரச் செய்வார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த
இரண்டாம் வாசகம். பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 28 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கின்றார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒருமுறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலத்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றார். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென்ன உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. விண்ணரில் உள்ளத்தோர் பேறுபட்டார், வேதனில் விண்ணரசு. அவர்களுக்குரியது என்கிறார் ஆண்டவர், அவர்களுக்குரியது. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 38 44 முடிய. இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்போது இயேசு தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் ஒரு அருமையான செய்தியை எபிரேயருக்கு எழுதிய கடிதத்தின் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். இயேசு ஒரே முறை தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டு விட்டார்.
இதற்காகவே கடவுள் அதை உலகம் தொடங்கியதிலிருந்தே தயார் செய்திருக்கிறார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இன்றைய இந்த எபிரேயருக்கு எழுதிய கடிதம் நமக்கு சொல்லுகிற இந்த அருமையான செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களுக்காக உலகத்தின் தொடக்கத்திலிருந்தே ஏற்பாடு செய்யப்பட்டவராக, தயாரிக்கப்பட்டவராக, அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை எல்லாம் மீட்டு இருக்கிறார் என்கின்ற அருமையான செய்தியை சொல்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் பலி ஒப்பு கொடுக்கிறோம். இது போலவே இயேசு வருவதற்கு முன்பாக எருசலேம் ஆலயத்தில் நிறைய பேர் பலி காணிக்கை எல்லாம் செலுத்தி பலி ஒப்பு கொடுத்தார்கள். அந்த பலி எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டிய பலியாக இருந்தது. ஆனால் இயேசு ஒப்பு கொடுத்த, தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த கல்வாரி பலி என்றென்றைக்குமான பலியாக இருக்கிறது என்று எபிரேயருக்கு எழுதிய கடிதத்தின் ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். இப்படி இயேசு ஒரே ஒரு முறை ஒப்பு கொடுத்த பலியினால் நீங்களும் நானும் கடவுளுக்கு முன்பாக நேர்மையாளர்களாக, நீதிமானாக, நல்லவர்களாக இருக்க முடிகிறது என்பதை சுட்டி காட்டுகின்றார். பிரியமானவர்களே, இப்படி ஒரு காட்சியை நீங்க கற்பனை செய்யுங்கள். ஒரு சண்டை நடக்கிறது, போர் நடக்கிறது. போரிலே நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாடி ஒரு தளபதி இருக்கிறார். அந்த தளபதியோட கமாண்டை பொறுத்து தான் இந்த சண்டையில இந்த வீரர்கள் பங்கெடுக்க போகிறார்கள். இயேசுதான் அந்த தளபதின்னு வச்சுக்கோங்களேன். நாம் எல்லாம் அவருக்கு பின்னால் பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு என்ன சொல்ல போறாரோ அதைத்தான் நாம் அனைவரும் செய்ய போகிறோம். இப்ப இயேசு கடவுளுக்கு முன்பாக நிற்கிறார். யாருக்காக நிற்கிறார்னா, பின்னால் இருக்க நமக்காக நிற்கிறார். நீங்களும் நானும் பாவிகள், நீங்களும் நானும் நேர்மையற்றவர்கள், நீங்களும் நானும் தவறு செய்தவர்கள், நீங்களும் நானும் கடவுளுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவர்கள். எனவே இயேசு நம்முடைய தகுதியின்மையை போக்குவதற்காக அவர் அங்கே நீங்களும் நானும் நிற்க வேண்டிய, நீங்களும் நானும் பட வேண்டிய துன்பத்தை, பாவத்திற்காக பட வேண்டிய தண்டனையை, சாவை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறார். இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் மிக ஆழ்ந்த இறையியல் கருத்துக்களை கொண்ட ஒரு கடிதமாக இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்கிறோம் என்றால் நிச்சயமாக கடவுளுடைய திட்டம் என்ன, இந்த மீட்பு திட்டம் என்பது என்ன, இயேசு எதற்காக இந்த உலகிற்கு வந்தார், எப்படி அவர் நம்மை மீட்கிறார் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இயேசு நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை, நாம் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு முன்பாக நிற்கிறார். இப்ப இயேசு யாரு? கடவுளின் மகன். கடவுள் இந்த இயேசுவை பார்த்து உங்களுடைய, என்னுடைய, அத்தனை பேருடைய பழி பாவங்களை தாங்கிக் கொண்டு சுமந்து கொண்டு நிற்கிற அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். இப்படியாக நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கிற பொழுதும் இயேசு நம்மையும் ஏற்றுக்கொள்கிறார். இயேசு நம் இடத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு இருந்த மாட்சியையும் மாண்பையும் நமக்கு கொடுக்கின்றார். பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுகிற ஒவ்வொருவரும் இந்த இயேசு கொண்டிருந்த அருள் நிலையை அனுபவிக்க முடியும் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு மிகவும் அருமையாக உணர்த்துகின்றது. பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தையை இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கேட்டோம். இயேசு நமக்காகத்தான் வந்திருக்கார். கடவுள் நமக்காகத்தான் இந்த மீட்பு திட்டத்தை வகுத்திருக்கிறார். கடவுள் நம் அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாக வாழ, மாற ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றார். அப்படி நம்ம கடவுளுக்கு முன்பாக போய் நிற்கிற பொழுது இயேசு நமக்காக அந்த இடத்துல இருந்து நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பிணிகளை எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு தாங்கிக் கொண்டு உங்களையும் என்னையும் நேர்மையாளராக மாற்றுகிறார். இதுதான் கடவுள் நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்கள், இந்த நாளில நம்ம பல்வேறு தேவைகளோடு, பல்வேறு கருத்துக்களோடு, பல்வேறு மன குழப்பங்களோடு, கஷ்டங்களோடு நம்ம வந்திருக்கலாம். நம் அனைவருடைய துன்பத்தையும், துயரத்தையும், கஷ்டத்தையும் இயேசு தாங்கிக் கொள்கிறார். உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும், ஆசீர்வாதத்தையும் எப்போதுமே கொடுக்கிறார். இந்த நற்செய்தியை நம்ம பார்க்கிறோம். இயேசு அந்த காணிக்கை போடுகிற மக்களை கவனிக்கிறார். எல்லாரும் காணிக்கை போடுறாங்க, பணக்காரர்கள்லாம் போடுறாங்க, ஒரு ஏழை கைம்பெண்ணும் போடுகிறார். இயேசு அந்த ஏழை கைம்பெண்ணை பாராட்டுகிறார். ஏன் அப்படின்னா, பணக்காரர்கள் எனக்கு வேணும், இந்த காசெல்லாம் கொஞ்சம் இருக்கணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், எடுத்து வச்சுட்டு கொஞ்சத்தை போடுறாங்க. ஆனால் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரும் காசு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆலயத்துல, நம்மளும் போடணுமே, நான் போடலைன்னா என்னுடைய பங்கு என்ன ஆகிறது? அந்த பெண் நினைக்கிறாள், தன்னிடம் 2 செப்பு காசு தான் இருக்கு. ரொம்ப கிளியரா இயேசு இந்த நற்செய்தியில் சொல்றார், தன்னிடம் இருந்த 2, அந்த 2 செப்பு காசையும் அந்த பெண் என்ன செய்கிறார்? போடுகிறார். அதற்கு பெரிய மதிப்பு இல்லை, அந்த பணத்திற்கு மிக குறைந்த மதிப்பு தான். ஆனால் அந்த பெண்மணி அதை போடுகிறார். ஒருவேளை அந்த 2 செப்பு காசு அந்த பெண்மணி உணவு வாங்குறதுக்கு வச்சிருக்கலாம், குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வச்சிருக்கலாம், வேற எதுக்கோ அவனுக்கு வச்சிருக்கலாம். ஆனால்
நாம் எப்பொழுது அதை கடவுளுக்காக கொடுக்கிறோமோ அப்பொழுது ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். இன்னைக்கு இந்த நற்செய்தியில அதை தான் ஆண்டவர் இயேசு சொல்றார். நீங்க பார்க்குற மாதிரி அவர் பார்க்கல. இந்த 2 செப்பு காசு அந்த பெண்மணி போட்டாங்க, இருக்கிறதுலயே உதவாத இந்த 2 காசு தூக்கிட்டு போகும் இல்ல, அப்படி சொல்லல. ஏசு சொல்றாரு, எல்லாரும் தன்னை சேவ் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை கொடுத்தாங்க. ஆனா அந்த பெண்மணி தண்டன் இருந்த எல்லாத்தையும் கொடுத்தார். ரொம்ப சொல்றாரு பாருங்க, எல்லாரையும் விட இவர் தான் நிறைய போட்டார். ஏன் அப்படின்னா தங்களுக்கு மிகுதியான செல்வத்திலிருந்து மற்றவர்கள் போட்டாங்க. இந்த பெண் தனக்கு பற்றாக்குறையாக இருந்த போதும் தண்டன் இருந்த எல்லாத்தையுமே போட்டு விட்டார் என்று சொல்கிறார். இந்த எளிதாக புரிந்து கொள்ள நம்ம ஏதாவது உணவை ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட ஒரு கை ஒரு பொரியோ மிச்சரோ அது மாதிரி ஒரு டப்பாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க யாராவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொடுப்பீங்க, அப்படிதானே? நம்ம கையில் அள்ளி கொடுத்தாலும் இன்னும் மிச்சம் இங்கே இருக்கிறது. ஒரு சின்ன குழந்தை எடுத்து நீங்க பாருங்களேன், சின்ன குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? யாராவது சாப்பிட்றது கேளுங்களேன், அது என்ன செய்யும் தெரியுமா? ஒரு கை அதை எடுத்துக்கிட்டு அந்த டப்பாவே என்ன செய்யும், உங்கள்கிட்ட கொடுக்கும். இந்த குழந்தைக்கு நமக்குமான வித்தியாசம் இதுதான். கடவுள் சொல்றார், நீ எனக்கென்று எடுத்துக்கொண்டு மிச்சத்தா இருக்கிறத நீ கொடுக்குற, அது பெரிய கொடுப்பது அல்ல. இந்த குழந்தையை போன்ற மனநிலை, எனக்கு இவ்வளவு போதும், நீங்க அதை வச்சுக்கோங்க. கொடுக்கிற மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட மனது இருக்க வேண்டும் என்பதை இயேசு இன்னைக்கு ரொம்ப அருமையாக சுட்டி காட்டுகிறார். நம்ம எல்லாருமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் கொடுக்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதமாக எல்லாமே மாறுகிறது. இதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே இறைவனுடைய அருளை வேண்டி ஜெபிப்போம். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். எங்களை ஆதரித்தாலும் இறைவா, ஏழை கைம்பெண்ணின் எளிய காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக இருந்தது போல் எங்கள் பலிபொருட்களும் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. உன் திருமகனின் பாடுகளை அடையாள முறையில் நினைவு கூறும் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தின் உட்பொருளை உணர்ந்து இதில் ஈடுபாட்டுடன் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை நாங்கள்
நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே முடிவில்லா வாழ்வின் அச்சாரத்தையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறைபொருளின் பலன் எங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் என நம்புகின்றோம். அந்த ஆவி வழியாக நீ எம்பெருமான் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானகத் தூதரவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்துக் கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற போது திரு அவையில் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அன்பு தந்தையே, இந்த நாளில் இந்த திருமலையில வந்து நம்பிக்கையோடு ஜெபித்து வேண்டிக் கொள்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் வேண்டல்களை நீர் அறிந்திருக்கிறேன். நாங்கள் உம்மை நோக்கி எழுப்பிய அத்தனை விண்ணப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் எங்களுக்கு தக்க காலத்தில் கொடுத்து எங்கள் வாழ்வு வளம் பெற எங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளில் திருப்பலியை பல்வேறு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளில் எங்களுக்கு உணவு வழங்குகின்ற குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இன்னும் கூட எங்களுடைய தேவைகள், எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், இயக்கங்கள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் ஆசீர்வாதமாக எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்து போன அனைவரையும் ஒரு திருமணம் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு
தாயாகி தாலாட்டினார். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை மாற்றி நின்றாய். உயிரின் தெய்வம் நீ, உலகின் வேதம் நீ. மழையின் மேகம் நீ, மலரின் மனமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காத்தவா. ஆதாரம் நீயாகவே உன் அன்பொன்றிருந்தாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை மாற்றி நின்றாய். என் வாழ்வை மாற்றி நின்றாய். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு சகோதரர் டேவிட் அவர்கள் அருமையான ஒரு இறை செய்தியை வழங்கி நம்மை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த நற்செய்தி கூட்டத்திலே கலந்து கொள்ள உதவி செய்திருக்கிறார்கள். சகோதரர் அவர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம் பங்கை சார்ந்தவர். அருண்மனை இல்லத்தினுடைய ஊழியராகவும் பணியாற்றுகிறார். அவர் ஆவரப்பட்டி, கருங்குளம், அது போல மற்ற இடங்களுக்கும் இந்த போல நற்செய்தி வழங்குவதற்காக அருங்கொடை இல்லத்திலிருந்து, அந்த தியான இல்லத்திலிருந்து அந்த குழுவாக செய்திகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அது போல இன்றைய நாளிலே நமக்கு உணவு ஏற்பாடு செய்வதற்கு உப்பிலிய குடும்பம் ஜேம்ஸ் பீட்டர் மேரி அவர்களும், முள்ளிப்பாடியார் குடும்பத்தை சார்ந்த ஆசிரியர் அருள் பிரகாசம் மற்றும் பிரமிளா ஜோன் இவர்களும் நமக்கு உணவு இருவரும் இணைந்து இந்த நாளிலே உணவு கொடுக்கிறார்கள். அந்த குடும்பத்தினருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை நன்றி தெரிவிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி கூட்டத்தை இங்கு நடத்துவது என்று நாம் முடிவு செய்ததிலிருந்து உணவுக்கு பல மெத்தட் நானும் ஃபாலோ பண்ணிட்டேன். ஒன்று என்ன பண்ணேன் அப்படின்னாக்க, நானே ஆர்டர் கொடுத்து செஞ்சேன். அப்புறம் அடுத்த மாதங்களில் புதுசாக யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். அப்போ அரிசி மட்டும் கொடுப்போம், கீழே சமைச்சோம், அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் உணவுப் பொருட்களை யாராவது வாங்கி கொடுங்க, க்ரோசரிஸ், ஏதாவது அந்த சமையலுக்கு தேவையான பொருள் அப்படின்னு. இப்போ வின்சென்ட் தே பவுல் சபையை சார்ந்தவர்கள் அந்த பொருட்கள் எல்லாம், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. போன கூட்டத்திற்கு நம்ம அதை வச்சு சமைச்சு எல்லாருக்கும் உணவு கொடுத்தோம். இது ரெண்டாவது. இப்போ மூணாவது மெத்தட் என்ன போயிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நான் ஒருத்தரை உணவுக்கு பிடிப்பதோ அல்லது அதற்காக அழைச்சு கஷ்டப்படுறதோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த திருத்தல பணிக்குழுவில் உள்ள ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, நாங்க இந்த மாசம் பார்த்துக்கிறோம், இந்த மாசத்தை நாங்க யாரையாவது பிடிச்சி நாங்க சாப்பாடு தரோம் அப்படின்னு அந்த மாதிரி செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் இந்த நாளில் அருள் பிரகாசம் ஆசிரியர், நான் யாரையாவது பிடிச்சி உங்க சாப்பாடு தரேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்க கணக்கு போட்டது ஒரு 200 பேர் வருவாங்க. திரும்பி பாருங்களேன், 200 பேர் இருக்கோமா? சரி, அதனால நான் போன வாரம் சொன்ன அதே திரும்ப சொல்றேங்க. நெல்லுக்கு இறைத்த நீர், ஆமா, வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மங்கே புசிமாம் அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் திரும்ப சொல்றேன். 50 பேர் வந்தாலும் இதே மாதிரி ஒரு கூட்டம், இதே மாதிரி ஒரு ப்ரீச்சர், இதே மாதிரி மியூசிக், இதே மாதிரி பாட்டு, இதே மாதிரி நம்ம நற்செய்தி கூட்டம். நிறைய பேர் வந்தா மக்கள் தான் பயன்பட போகிறோம். இறை ஆசீர்வாதம் நமக்கு ஒவ்வொருத்தரும் கிடைக்க போகுது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வாரம் இது போல நமக்கு உணவை தயார் செய்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த உணவை நம்ம மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் இந்த நாளில் இந்த உணவு நமக்கு உபயோகம் செய்தவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அனைவரும் இணைந்தவர்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
அன்பார்ந்தோர்களே, அதே போல இந்த நாளில் நமக்காக அருமையாக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த அருட்தந்தை விக்டர் அவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். தந்தை அவர்கள் நமக்கு பல நாள் வந்திருக்கிறாங்க, இருந்தாலும் அவ்வப்போது நம்ம நன்றி சொல்வது நல்லது. அனைவரும் இறைவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உம் கொடைகளால் வளம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உமது ஆவி எங்கள் மீது பொழிந்து அவரது ஆற்றலால் நாங்கள் முழு உள்ளத்துடன் எங்கள் கடமைகளை கருத்தூன்றி நிறைவேற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. அவரை புகழும் மரியனும் மலரே, மாதரின் மாமணியே. மாதரை புகழும் மரியனும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாய் உதித்து அழகை விரித்து அவனில் காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அழகை விரித்து அவனில் காத்த ஆரணங்கே. உருவில்லாய் இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரியனும் மலரே, மாதரின் மாமணியே. சமீரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுசேபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பணிவை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. நீராட்சி வருக. மரியே வாழ்க. மரியே